ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். நம்பிக்கையே இல்லாத நாஸ்திகனுக்கு வழிகாட்டிய பெரியவா. ஒரு சமயம் சென்னையில திக்விஜயம் பண்ணிட்டு இருந்த மகா பெரியவா வழியில டி நகர்ல இருக்கிற சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு விஜயம் பண்ணியிருந்தார். அங்க சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போறதா திட்டமிட்டிருந்தா. அதே மாதிரியே இங்கிருந்து புறப்பட்டுட்டா. மகா பெரியவா நட யாத்திரையா போயிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு ஒரு இளைஞன் அவர் முன்னால வந்து நின்னான். நெத்திக்கு இட்டுக்காம ஏனோ தானோன்னு இருந்த அவனுக்கு மகா பெரியவா முன்னால வரைச்ச காலணிய கழட்டணுங்கிற அளவுக்கு கூட மரியாதை தெரியல. அல்லது நாம எதுக்கு இவருக்கெல்லாம் மரியாதை தரணும்னு நினைச்சானோ என்னவோ. அவன் அவர் முன்னாடி வந்து நின்ன விதமே வம்படியா ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்கிற மாதிரியே தெரிஞ்சது. அதனால சுத்தி இருந்த பக்தர்களும் காவலுக்கு வந்திருந்த போலீஸ்காராலும் அவனை தடுக்க பார்த்தா. ஆனா அவன் அதையும் மீறி திமிருண்டு வந்து பெரியா முன்னால வந்து நின்னான். எல்லாரும் திகச்சு போய் நிக்க பெரியவாளும் அந்த இளைஞனை பார்த்து அமைதியா புன்னகை புரிஞ்ச. காஞ்சிபுரத்துல இருக்கிற சங்கராச்சாரிய சாமியார் அப்படின்னு சொல்றாங்களே, அது நீங்க தானா? கொஞ்சம் கூட இங்கிதமோ மகா பெரியவா கிட்ட பேசுறோங்கிற எண்ணமோ இல்லாம கேட்டான் அவன். என்ன பத்தி விசாரிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ யாரு என்னங்கறத சொல்லேன். கொஞ்சமும் கடுமை இல்லாம அன்பாகவே கேட்டார் பெரியவா. தன் பெயரை சொன்ன அவன், நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே அப்படின்னா. என்ன பத்தி நீ எதுக்குப்பா விசாரிக்கிற? இல்ல, மடாதிபதின்னு சொல்லிட்டு வேலை வெட்டி எதுவும் செய்யாம ஊர் சுத்துறதும் உபதேசம் பண்றதுமா தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். அதெல்லாம் உபயோகம் இல்லாத வேலைன்னு உனக்கு யாரு சொன்னா? வினாவாகவே தொடர்ந்தது சம்பாஷணை. கேட்டதுக்கு பதில் சொல்லாம எதிர்கேள்வியாவே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. உங்க கூட பேசிட்டு இருக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் வேலைக்கு போயாகணும் அப்படின்னு சொன்ன இளைஞன், இந்த மதம், கோட்பாடு, சாஸ்திரம், சம்பிரதாயம், சாமி ஹம், யாரு உண்டாக்கினாங்களோ தெரியல. அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வேற வேலை இல்லாம வார்த்தைகளை முடிக்காமல் கொஞ்சம் சத்தமாகவே முழங்கினான். ஆச்சாரியா ஒரு நிமிஷம் அவனை உத்து பார்த்தார். அவசரமா உத்தியோகத்துக்கு போயிட்டு போல இருக்கு. எங்க வேலை பாக்குற? கேட்டார். பின்ன வெட்டியாவா சுத்த முடியும்? மாசாந்திர உத்தியோகம் தான். கிண்டில ஆபீஸ். அலட்சியமாக சொன்னான். ஓ, கிண்டில இருக்கோ உன்னோட அலுவலகம்? அதுக்கு இந்த பாதையில ஏன் போற? தெரியாதவர் மாதிரி கேட்டார் பெரியவா. பின்ன இதுதான் கிண்டிக்கு போற பாதை. இதுல தான் போக முடியும். அப்படியா? இந்த பாதை கிண்டிக்கு போறதா யாரு உனக்கு சொன்னா? இந்த பாதைய போட்டுவால உனக்கு தெரியுமோ? நல்லா கேட்டீங்க. இந்த பாதையில தான் நான் தினமும் போயிட்டு வரேன். இத போட்டவங்க யாருன்னு யாருக்கு தெரியும்? ஏன் முப்பாட்டன் காலத்துல இருந்து யாரோ போட்ட ரோடு. பாதை சரியா இருக்கிறதா தெரிஞ்சது. நானும் போயிட்டு இருக்கேன். சொன்னவனை பார்த்து மெதுவாக புன்னகைத்தார் பெரியவா. இந்த பாதைய யார் போட்டதுன்னு உனக்கு தெரியாது. ஆனா இது சரியான பாதை. இதுல போனா எந்த இடத்துக்கு போகலான்னு தெரிஞ்சிருக்கு. அதனால நீ இந்த வழியா போற. அப்படிதானே? அட, நான் சொன்னதையே திருப்ப திருப்ப சொல்லி அதானேன்னு கேக்குறீங்க. நான் போறதுக்கு மட்டும் இந்த ரோடு இல்ல. யாரு கிண்டிக்கு போகணும்னாலும் இதே பாதை தான்.
யாராவது என்கிட்ட வந்து கேட்டாலும், இதே வழிய தான் காட்டுவேன். கொஞ்சம் சிடுசிடுப்பாகவே சொன்னான் அவன். ரொம்ப சரியா சொன்ன. ஒரு பாதை உனக்கு சரியானதுன்னு பட்டதுன்னா, அந்த வழியா தானே போவ. மத்தவாளுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழிகாட்டுவ இல்லையா? அதைத்தான் நானும் பண்றேன். இந்த மதம், சாஸ்திரம், ஆச்சாரம், அனுஷ்டானம் இதெல்லாம் யார் உருவாக்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, இதெல்லாம் சரியான இடத்துக்கு போறதுக்கான பாதைன்னு எனக்கு முன்னால இருந்தவா வழிகாட்டி இருக்கா. அத நம்பிண்டு நான் போறேன். அதையே மத்தவாளுக்கும் வழியா காட்டுறேன். எந்த வழி நல்லதுன்னு தேடி தேடி பார்த்து மத்தவாளுக்கு வழிகாட்டுற வேலை என்னது. அத நான் சரியா பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். அமைதியாக சொல்லி முடித்தார் பெரியவா. சட்டுன்னு கொஞ்சம் தள்ளி போய் காலணியை கழட்டி விட்டு வந்த அந்த இளைஞன் நடு ரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே சாஷ்டாங்கமாக பெரியவா பாதத்தில் விழுந்தான். என்ன மன்னிச்சிடுங்க சாமி. தெரியாத்தனமா உங்கள பத்தி தப்பா பேசிட்டேன். அப்படின்னு சொல்லி அழுதான். அதுக்கப்புறம் பல காலம் காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி வந்து பரமாச்சாரியாரை தரிசனம் பண்றத வழக்கமா வச்சுட்டு இருந்தான் அந்த இளைஞன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.